என் அம்மாவை யார் கொன்னது, இந்த எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இங்கே பாரு சரிதா, உன்னோட மந்திர சக்தி என்னோட விஷயத்துல வேலை செய்யல. நான் எதையுமே மறக்கல. ஏன்னா நான் மனுஷி கிடையாது, நான் ஒரு நாகினி, இச்சாதாரி நாகினி. இன்னைக்கு உங்க எல்லாரோட அழிவுக்கான நேரம் ஆரம்பமாயிடுச்சு. அவங்க என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க பாபா. அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க பாபா. அப்படின்னா கண்டிப்பா நீ இதை செஞ்சுதான் ஆகணும் பிருந்தா. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்றேன் பாபா. நீ சாதாரண மனுஷ கிடையாது, நீ ஒரு நாகினிமா. ஒரு நாகினி என்ன ஆனாலும் அவங்கள பழி வாங்காம விட மாட்டான். சரியா சொன்னீங்க. நான் அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன். என் அம்மாவோட சாவுக்கு நான் அவங்கள கண்டிப்பா பழி வாங்குவேன். நான் அவங்க கதையை முடிச்சிருவேன். சரியா சொன்ன. நீ இது கண்டிப்பா பண்ணணும். அவங்க எல்லாரையும் நீ கொல்லணுமா? அந்த தேவையும் சேர்த்துதான் கொல்லணும். ஆமா பிருந்தா, உன் குடும்பத்துக்காக நீ இது பண்ணிதான் ஆகணுமா? யாரெல்லாம் உன் குடும்பத்துல இருந்த எல்லாரையும் அழிச்சாங்களோ அவங்கள நீ கண்டிப்பா அழிச்சே தீரணும் பிருந்தா. நீங்க சொல்ற மாதிரியே நடக்கும். இன்னைக்கு ராத்திரி அவங்க குடும்பமே அழிய போகுது. நான் யாரையும் விட்டு வைக்க போறதில்ல பாபா. அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரோட கதையும் நான் முடிச்சிருவேன். அந்த தேவோட கதையும் முடிச்சிருவேன். எனக்கு நல்லா தெரியும், அவனை நீ ரொம்ப நெருங்கிட்ட பிருந்தா. அவனோட கஷ்டங்கள் உனக்கு கஷ்டமா தெரியுது. உங்களுக்கு நடுவுல காதல் உருவாயிடுச்சு. ஆனா இது சாத்தியம் இல்லாத விஷயம். நீ அவனை காதலிக்க கூடாது. ஒரு இச்சாதாரி நாகினி மனுஷங்களோட காதல் கொள்ளவே கூடாது. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. இந்த முறை நான் கண்டிப்பா தயங்க மாட்டேன். உன் மனசு பலவீனமாயிடுச்சுன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இது உன்னோட லட்சியம் மட்டும் இல்ல, இது உன்னோட கடமையும் கூட. உன் குடும்பத்துக்காக நீ அவங்கள பழி வாங்கணும், உங்க அம்மாவுக்காகவும் பழி வாங்கணும். பழி வாங்குவேன் பாபா. பாபா, நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாபா. என் அம்மா இறக்கும்போது அவங்க பக்கத்துல இதெல்லாம் கிடந்துச்சு. இது கொஞ்சம் பாருங்க. இது சாதாரண புத்தகத்தோட பக்கங்களா தெரியல, ரொம்ப பழங்காலத்து புத்தகத்தோட பக்கங்களா இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல பாபா. இது இது அந்த ரகசியத்தை பத்தின புத்தகம். எந்த ரகசியம் பாபா? நீங்க எந்த ரகசியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எந்த ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அப்பாவிங்களை வேற அழிக்கிறாங்க. அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு இதுல? இது மணியோட சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ரகசியமானது இந்த கோயிலுக்குள்ளதான் மறைஞ்சிருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஏதோ ரகசியம் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா என்ன ரகசியம்ன்றது எனக்கே புரியாத புதிராவே இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இந்த கோயிலுக்குள்ள எல்லா நாகநாகினிகளும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. துரதிர்ஷ்டவசமா இங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி இருந்தாலும் இதோட சக்திகள் அதிகமாயிருக்கு. ஒரு நாகநாகினிக்கு இந்த கோயிலோட சக்திகள் தெரிஞ்சதுன்னா நாகமணி கிடைக்கிறத விட இது பெரிய அற்புதமான விஷயம் தான் சொல்லணும். அவங்க நிஜமாவே சக்தி வாய்ந்தவங்களா மாறிடுவாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. பாபா, இந்த கோவில்ல அப்படி என்னதான் ஆச்சு? அழிவு, ரொம்ப பெரிய அழிவு. ஒரே நிமிஷத்துல இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை மாத்திருச்சு. இந்த உலகத்துல நடந்த மிகப்பெரிய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணா இருந்துச்சு. இதுல மிகப்பெரிய ரகசியம் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஆனா அந்த ரகசியம் சுயமாக நினைச்சாதான் வெளியில வரும். ஆனா இப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி உன் லட்சியத்தை நீ நிறைவேற்றணும். என்னோட லட்சியத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் பாபா. இந்த விளையாட்டை அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப நான் இந்த விளையாட்டை முடிக்க போறேன். அடுத்த 24 மணி நேரத்துல இந்த மொத்த குடும்பத்தையும் நான் அழிக்க போறேன். நான் ஆட்டத்தை முதல்ல தேவ்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போறேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? எதுக்கு இப்படி அவசரமா கூட்டிட்டு வர? சரி, நான் சொல்றது கேளுங்க. நீங்க பிருந்தா அன்னைக்கு எப்ப ப்ரோபோஸ் பண்ண போறீங்க? வாட்? என்ன பேசுற நீ? நான் கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். இப்பலாம் நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தி தான் யோசிச்சிட்டே இருக்கீங்க. என்ன வளர நீ? அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஓ அப்படியா? சரி, கல்யாண பொண்ணுக்காகவும் கல்யாண பொண்ணு ஃபேமிலிக்காகவும் என்ன gift கொண்டு வந்திருக்கீங்க? நேத்து ப்ராமிஸ் பண்ணீங்கல? நான் எப்ப ப்ராமிஸ் பண்ண? நேத்து பண்ண ப்ராமிஸ் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அப்படின்னா உங்க மெமரியில இருந்து ஒரு நாளே காணாம போயிடுச்சா? ஆனா காதலிச்சா மட்டும் தான் இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா நீங்க காதல்ல இல்ல, காதல்ல மூழ்கி போயிட்டீங்க. பிருந்தானி மேல இருக்கிற காதல்ல மூழ்கி போயிட்டீங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல, விடு.
அப்படின்னா நீங்க லவ் பண்ணலையா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லலையே. அதாவது அப்படின்னா லவ் பண்றீங்க. ஆமான்னு சொல்லுங்களேன். காதலிக்கிறேன்னு ஒத்துக்கோங்க. அதாவது உங்க கண்ணு அப்படியே செவந்துருச்சு. எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க பிருந்தானிய ரொம்ப காதலிக்கிறீங்க. அதுலயும் அன்னைக்கு டான்ஸோட பிராக்டிஸ் செஷன்ல நான் பார்த்தேன். அதுலயும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சோ என்கிட்ட மறைக்காம எல்லா உண்மையும் சரி ஒழுங்கா சரி சொல்லிடுங்க. சரிமா, சாரி, நான் காதலிக்கிறேன். இட்ஸ் ட்ரூ. அப்படின்னா இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? உங்க மனசுல இருக்கிறது போய் சொல்லிடலாம்ல. ஆக்சுவலி சரிதானி தான் டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிட்டாங்கல்ல. அப்படின்னா இப்பவே போய் நான் அவகிட்ட சொல்லிடணும்ன்றியா? இப்பவே போய் நீங்க பிருந்தா அண்ணி கிட்ட பேசணும். உங்களுக்கு ரொமான்டிக் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஆக்சுவலி என்ன கேட்டா நீங்க அவங்களுக்காக வெட்டிங் Dress கூட பிரசன்ட் பண்ணலாம்னா? யூ ஆர் ரைட். இதுக்கு முன்னாடி எனக்கும் பிருந்தாக்கும் கல்யாணம் ஆனப்போ இந்த லவ் ஃபீலிங்லாம் எல்லாமே இருந்துச்சுல. சோ நீ சொல்றது கரெக்ட்டா? இப்பதான் உங்க மனசுல காதல் ஃபீலிங் இருக்குல. சோ லேட் பண்ணாம உடனே போய் சொல்லுங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க. போங்க. அட ஆமா, நீங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, இப்பவே போய் சொல்லுங்க. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். ஆல் தி பெஸ்ட். எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா சொல்லிடுங்க. எங்க போச்சு? இங்க தானே வச்சேன். நீ என்னையா தேடுற? புடவை இங்க தான் வச்சேன். தேடிட்டு இருக்கேன். என் புடவையை கொடு. இப்படி கோவமா கேட்ட எப்படி Dress கொடுக்க முடியும்? தேவ் லேட் ஆகுது, ப்ளீஸ் புடவையை கொடு. இங்க பாரு, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் சீக்கிரமா வேலையை முடிக்கணும். லேட் ஆக கூடாது. என் புடவையை கொடு. இதோ கொடுத்தாச்சு. ஸ்டாப் இட் தேவ். தேவ், எனக்கு என் துணியை கொடு. லேட் ஆகுது தேவ், ப்ளீஸ். பாத்தியா, உன் பாத்ரூமோட பெல்ட் லூஸ் ஆயிடுச்சு. நீ இந்த சாரிய கட்டக்கூடாது. என்ன? இன்னைக்கு ஸ்பெஷல் டேல, அதனால ஸ்பெஷலா பிளான் பண்ணி உனக்காக ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்திருக்கேன். நீ அதை போட்டுக்கிட்டு வா. இவன் எனக்காக கல்யாண ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கான். இதை நீ போட்டு பண்ணல. இன்னைக்கு ராத்திரி இந்த குடும்பத்துல இருக்க மொத்த பேரையும் நான் அழிக்க போறேன். கண்டிப்பா நான் பலவீனமானவளா இருக்க மாட்டேன். இதுக்கு மேல எந்த தப்பும் பண்ண மாட்டேன். வாங்க 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 வாங்க. ப்ளீஸ் வெல்கம். வாங்க வாங்க. என்னடா உன்னோட கல்யாணம் கிராண்டா நடக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் இப்படி ஆயிடுச்சு. ஆனா இங்க இருக்கதுலே சியா தான் அழகா இருக்கா. ஏய், உன்னோட அண்ணிடா அவ. இப்படி பேசுற? ஏய், அழகா இருக்கான்டா சொன்னேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? என் மகனோட கல்யாணத்தை நான் ரொம்ப பெருசா பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பிரம்மாண்டமா பண்ணலாம்னு நினைச்சேன். ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நம்மளாலதான் எதுவும் செய்ய முடியாம போச்சே. கல்யாண அழகே சுத்தமா இல்லல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிறுத்துறியா? கல்யாணங்கிறது ரெண்டு ஆத்மாக்கள் ஒன்னா சேர்ற விஷயம். ஓ மை காட். Absolutely right, Dad. ரெண்டு ஆத்மா இணையறதுக்கு பேர் தான் கல்யாணம். வணக்கம், உள்ள வாங்க. கம் வாங்க. லுக்கிங் பிரிட்டி இல்ல? பிருந்தா எப்பவுமே பிரிட்டியா தான் இருப்பான். அவமானப்பட்டது போதுமா? தேவ் உன்னை இல்லடி, அந்த பிருந்தாவை பார்த்துட்டு இருக்கான்.